மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மைக் சி பெட்ரோக்கிலியோ, வாஷிங்டன், USA. தலைப்பு: காலம் தாழ்த்தி மலர்பவை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. எமது நகர கடைகளில் வார முடிவில் ஏற்படும் சனக்கூட்டம் அடுத்த வார ஆரம்பத்தில் இருக்காது. அதனால் பூக்கடையில் மலிவு விற்பனை நடத்துவார்கள். உயிர்த்த ஞாயிறுக்கு அடுத்த நாள் நான் மலர்கடைக்கு போனேன். வாடிப்போன பூக்களும் மொட்டுகளுமே காணப்பட்டன. 3 லில்லி மொட்டுக்களை வாங்கினேன். ஒரு வாரம் கடந்த பின்பும் மொட்டுக்கள் மலரவில்லை. எப்போதாவது மலருமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. சரி, பார்க்கலாம் என்று காத்திருந்தேன். 2 வாரங்களின் பின் ஒரு மொட்டு மலர்ந்தது. அடுத்த நாள் 3 மொட்டுகளும் மலர்ந்து மிகவும் அழகாக காட்சியளித்தன. தனது தோட்டத்தில் இருந்த அத்திமரத்தில் கனிகளை தேடிய ஒருவரை பற்றி இயேசு ஒரு உவமையை சொன்னார். கனிகொடாத மரத்தை வெட்டி போடும்படி எஜமான் சொன்னபோது, இன்னொருவரிடம் காத்திருப்போம் என்று தோட்டக்காரன் சொன்னான். கனி கொடுக்கும் என்று மரத்துக்கு பசலையிட்டு காத்திருக்கும் தோட்டக்காரனைப் போலவே கடவுளும் இருக்கிறார். நாமும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் வழியிலே நடந்து அவருக்கேற்றவர்களாய் வாழும் வரை அவர் காத்திருக்கிறார். காத்திருப்பதில் நாம் சோர்வடையலாம். ஆனால் கடவுள் எம்மை நேசிக்கிறபடியால் எம்மை தள்ளிவிடாமல் காத்திருக்கிறார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீங்கள் பொறுமையாயிருந்து எம்மை தேற்றி உங்களுக்கேற்றவர்களாக மாற்றுவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் கடவுளுக்கேற்றவனாக மாறி நற்கனி கொடுக்கும் வரை பொறுமையாக இருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.